பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சென்னை OMR சாலையில் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய மது போதை ஆசாமியை பொதுமக்கள் விரட்டி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். OMR சாலையில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையில் நடந்து சென்ற இளம் பெண் மற்றும் ஒரு வாலிபர் மீது மோதியது. பின்னர் அங்கிருந்து கார் துறைப்பாக்கம் சர்வீஸ் சாலையில் இருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. அப்போதும் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் தப்பி செல்ல முயன்ற நிலையில் காரை துரத்தி பிடித்த பொதுமக்கள் மது போதையில் இருந்த துறைப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் இருந்து 8 சட்டமன்ற தொகுதிக்கு 10,431 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தெற்கு, வடக்கு, அவிநாசி, பல்லடம், காங்கேயம், தாராபுரம், மடத்தக்குளம், உடுமலைப்பேட்டை என 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. மாவட்டத்தில் வாக்குப்பதிவு அன்று 3,752 கட்டுப்பாட்டு கருவிகளும் 9,343 வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் VVPAT எந்திரங்கள் பயன்படுத்த உள்ளது. இந்நிலையில் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று சரிபார்த்து அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி குரோம்பேட்டையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. குரோம்பேட்டையில் மேற்கு பகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவிற்கு உட்பட்ட 8 ஊராட்சிகளில் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவிற்கு உட்பட்ட வேலாயுதம் பாளையம், சாந்தி வேலுச்சாமி, புதுப்பாளையம், கஸ்தூரி பிரியா, செம்பியநல்லூர், சுதாவேல் முருகன், கனியம்பூண்டி, தங்கமணி ரங்கசாமி, சின்னேரி பாளையம், சரவணன், பழங்கரை கோமதி, தெக்கலூர், கமலவேணி, மணி மற்றும் குப்பாண்டம் பாளையம் உள்ளிட்ட 8 ஊராட்சிகள் முன்னாள் தலைவர்கள் தங்கள் பகுதியில் வசிக்கும் ஏராளமான பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய உரிய நடவடிக்கை வேண்டி அவிநாசி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேரில் மனு கொடுத்தனர். நெல்லை மாவட்டம் பழவூர் நாரும்பூநாதர் சுவாமி ஆவுடை அம்மாள் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாரும்பூநாதர் சுவாமி ஆவுடை அம்மாள் கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனை ஒட்டி காலையில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் பூஜை நடைபெற்றது. பின்பு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு தீபாராதனை பூஜையும் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் கும்பாபிஷேகம், சுவாமி வீதி உலா வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சூழி சாலையில் அமைந்துள்ள இண்டேன் சிலிண்டர் குடோனில் கடந்த சில நாட்களாக போதிய அளவில் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். முன்பதிவு செய்திருந்த போதிலும் பல நாட்களாக சிலிண்டர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்ததால் நூற்றுக்கணக்கான மக்கள் குடோனை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான நிலை உருவானது. பின்னர் அவர்கள் திருச்சூழி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1500 வரை வீட்டு உபயோக சிலிண்டர்களும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் 4000 வரை விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.
அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி மற்றும் வேட்பாளர் பெயர் இறுதி செய்யப்படாத நிலையில் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளரின் பெயருடன் சுவர் விளம்பரம் வரையப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதியில் பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரங்கள் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வரைந்தும் வேட்பாளர் என குறிப்பிடாமல் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பெயரை வரைந்தும் சுவர் விளம்பரங்கள் தயாராகி வருகின்றன. போட்டியிடும் கட்சியின் பெயரே இறுதி செய்யப்படாத நிலையில் இரட்டை இலை சின்னத்துடன் வேட்பாளர் என குறிப்பிடாமல் விளம்பரம் செய்துள்ளதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் மாற்று கட்சிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் திமுக கட்சியில் இணைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிடங்கல் கிராமத்தில் கிடங்கல், மாமாக்குடி, காமநல்லூர் ஊராட்சியை சேர்ந்த அதிமுக மற்றும் மாற்று கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்த அனைவரையும் வாழ்த்தி சால்வை, கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்து கூறினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்தலில் வாக்காளர்கள் 100% தவறாமல் வாக்களித்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வகையில் மயிலாடுதுறை காமராஜர் பழைய பேருந்து நிலையத்தில் வாகனங்களில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வாக்களிப்பதின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் உங்கள் வாக்கு உங்கள் குரல் என்ற தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வாக்காளர்களுக்கு வழங்கி தேர்தல் நாளன்று தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சரமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சிவக்குமார். இவரது மகன் மனோஜ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். தனது நண்பர்களுடன் லிங்கம்பட்டி திட்டக்குளம் சாலையில் உள்ள கிணற்றில் குளிக்க சென்ற மனோஜ் திடீரென ஆழமான பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது. நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் உடன் சென்ற நண்பர்கள் உடனடியாக கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் மனோஜை சடலமாக மீட்டனர். மனோஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.